ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒன்று மீன் முட்டை மிளகு வறுவல், இன்னொன்று மீன் முட்டை 65. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? மீன் முட்டை பார்த்திங்களா, இது நல்ல பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. மீனில் எந்த அளவுக்கு நமக்கு சத்துக்கள் கிடைக்குதோ அதே சத்துக்கள் இந்த மீன் முட்டைகள்லையுமே நமக்கு கிடைக்குது. இதில் நிறையவே ஒமேகா 3, அதுக்கப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான். கெட்ட கொலஸ்ட்ராலை கூட இது கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறது தான். மூளை வளர்ச்சி, பல் வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான். அப்புறம் என்ன, எங்கே பார்த்தாலும் இதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுடலாம். குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இதை நல்லா கழுகிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக வெந்து ரெடி ஆயிரும். இதை சும்மா சாப்பிட்ற கூட சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே சாசேஜ் மாதிரியே இருக்குல்ல. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இன்றைக்கி நான் 2ஆக டிவைட் பண்ணுறேன். ஒன்று மிளகு வறுவலுக்கு, இன்னொன்று 65க்கு. 65க்கு எடுத்துக்க பீஸில் கொஞ்சமாக சிக்கன் 65 பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக மிளகுத்தூள் சேர்த்து அப்படியே ஒரு மேரினேஷனை கொடுத்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மீன் முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மீன் முட்டைகள் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதை உடச்சி விட்டுறாமல் கரண்டியை வச்சு லேசாக கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு கொஞ்சம் நிறையா மிளகுத்தூளை சேர்த்து கிளறி இறக்குனோம்னா சூப்பரான மீன் முட்டை மிளகு வறுவல் ரெடி. அதுக்கப்புறமா 65க்குள்ளே பீஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 65 பீஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஓவர் குக் பண்ணிட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே இது குக் ஆகிடுச்சுல. ஒரே ஒரு நிமிஷம் தான், இங்கிட்ட ஒரு திருப்பு அங்கிட்ட ஒரு திருப்பு, சூப்பராக கரண்டியை வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளோட மீன் முட்டை 65 ரெடி. இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான், ஆனால் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.